கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சார்ந்த மாற்றுத்திறனாளி சபரீசனை அடித்தே கொன்றிருக்கிறதா காவல்துறை. கடந்த ஆட்சியில் சாரி வேண்டாம் நீதி வேண்டும் என்று பேசிய இன்றைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? மாற்றுத்திறனாளியுடைய மரணத்தை பற்றி எல்லோரும் பேசுகிற நேரத்தில் முதலமைச்சர் விஜய் மௌனமாக இருப்பதற்கான காரணம் என்ன? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலை சார்ந்த 34 வயதுடைய சபரிவர்மன் மாற்றுத்திறனாளி காவல் நிலையத்துல அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் என்கிற செய்தி இன்றைக்கு பெரிய அதிர்ச்சியையும் பூகம்பத்தையும் தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த செய்தியை இன்றைக்கு நாம் பேசுவதற்கான காரணம் என்பது கூட இந்த கொலையில் சிக்கி இன்றைக்கு மரணமடைந்திருக்கிற அந்த குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும், அரசு அவர்களுக்கு கேட்கிற நிவாரண உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை தேவையும் கூட. இந்த காணொலியுடைய நோக்கம் கூட நாம் அப்படிதான் பார்க்கிறோம். குறிப்பாக இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஜூலை 9ஆம் தேதி சபரிவர்மனை கைது பண்றாங்க காவல்துறை. ஒரு சின்ன பொட்டி கடை வச்சு அந்த பகுதியில நடத்தி வரக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி இவர் குட்காவை வைத்திருந்ததாக சொல்லி கைது செய்யப்படுகிறார். பிறகு நீதிமன்றம் கொண்டு செல்லப்படுகிறார்கள். இந்த 9ஆம் தேதி கைதான இவர் 12ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக நாகர்கோவில் ஜிஹெச்சுக்கு இவரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. 13ஆம் தேதி காலையில இவர் மரணமடைந்தார் என்கிற செய்திய அந்த குடும்பத்தாருக்கு தெரிவிக்கிறார்கள். திருமணம் ஆகி 5 வருடம் ஆகக்கூடிய நபர் இவர். இவருக்கும் குழந்தைகள் இருக்கு. இந்த நிலையில இந்த அதிர்ச்சியான செய்தியை கேட்டு குடும்பத்தாரும் அவருடைய உறவினர்கள் எல்லோரும் சென்று அவருடைய உடலை வாங்க மறுக்கிறாங்க. அது ஒரு போராட்டமாக மாறுகிறது. நீங்க அந்த காணொளி பார்க்கிற பொழுது பின்னாடி இருந்து ஒரு குரல் வந்துட்டே இருக்கு. தாவேகா ஆட்சியில கூட இது தொடர்கிறது, நடக்கிறது அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் ஒலிக்கிறத நம்மளால கவனிக்க முடியுது. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உடல் நலத்தோடு இருக்கக்கூடிய ஒருவரை கைது செய்து கொண்டு சென்று பிறகு உயிர் இல்லாமல் பிணமாக கொடுப்பது என்பது அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. பிறகு இந்த போராட்டம் நடந்து உடற்கூறாய்வு செய்த முதல் அறிக்கையின்படி 19 இடங்கள்ல அவருடைய உடம்புல காயங்கள் இருப்பத கண்டுபிடிக்கிறாங்க. அது அறிக்கையாக வெளியே வந்திருக்கிறது. அதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காவல் நிலையத்துக்கு கைது செய்து கொண்டு போய் பிறகு நீதிமன்றத்துல அவரை நிப்பாட்டி அவருக்கான தண்டனையை பெற்று தருவது உள்ளபடியே நியாயம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனா இந்த காவல்துறையை சார்ந்தவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு, அவர்களுக்கு கொடுக்கப்படாத அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு நபரை துன்புறுத்தி அடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இதற்கு பேர் என்ன? காவல்துறை என்பது காவலாக இருக்கும். அதனால அது காவல்துறை நம்ம நம்பப்படுகிறது. ஆனால் கொண்டு சென்று ஒருத்தரை அடித்து சித்திரவாதை செய்து அடித்தே கொன்று அந்த உடலை கொண்டு வந்து கொடுக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய அநியாயம், அக்கிரமம் காவல்துறை செய்திருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு மக்கள் எழுப்பியிருக்கக்கூடிய மிக பிரதான கேள்வி. சித்திரவாதி அடித்தே கொன்று பிறகு அது மாரடைப்பால இவர் மரணமடைந்தார் அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்றாங்க. நிச்சயம் இவர் மாரடைப்பால மரணமடைய வாய்ப்பு இல்லை. ஏன்னா 35 வயதாகக்கூடிய இளைஞர். இவருடைய உடல்நலத்தை பற்றி அவருடைய நண்பர்கள், குடும்பத்தார்கள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் எந்த விதமான கெட்ட பழக்கமும், அதாவது தீய பழக்கமும் இல்லாத, மது புகைன்னு எந்த தீய பழக்கமும் இல்லாத ஒரு நபராக இருக்கக்கூடியவர் என்னுடைய நண்பர் அப்படின்னு அவர்களுடைய உறவினர்களும் அவருடைய கூட பிறந்த சகோதரியும் அதை பதிவு பண்றாங்க. எந்த விதமான தீய பழக்கம் இல்லாத ஒரு நபர், மாற்றுத்திறனாளி, அதீத கடவுள் நம்பிக்கையுடையவர், உழைப்பின் மீது நம்பிக்கையுடைய ஒரு நபர். ஆனால் இவர் குற்றம் செய்து விட்டார் அப்படின்னு இவர் மீது நடவடிக்கை எடுத்த வரைக்கும் சரி. ஆனால் இவருக்கு எந்த விதமான தீய பழக்கமும் கிடையாது. இந்த நிலையில இவர் எப்படி மாரடைப்புல மரணமடைய முடியும்? இப்ப நமக்கு இருக்க சிக்கல், காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு ஒரு நபரை அனுப்புறதே பயமா இருக்கு. உள்ளபடியே காவலர்கள் எவ்வளவு ஒரு மிருகத்தனமாக கொடூரமான நபர்களாக மாறுகிறார்கள். ஒரு உயிரை, அதாவது சக மனிதனை காக்கி சட்டை போட்டிருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக அடித்தே கொள்ளக்கூடிய ஒரு அவலம் இன்றைக்கும் இந்த நூற்றாண்டிலும் நடக்கிறது. கடந்த இந்த ஒரு 6-7 ஆண்டுகளாக இவையெல்லாம் ஊடகங்கள்ல பேசு பொருளாக மாறுகிறது. அந்த அளவுக்கு ஊடக வெளிச்சம் பரவறதை நம்ம கவனிக்க முடியுது. இல்லைன்னா இதையும் கூட மூடி மறைத்திருப்பார்கள். இன்னொரு செய்தி என்னன்னா, ஈரோட்டை சார்ந்த அருண் என்கிற இன்னொரு நபர், தாவேகா நிர்வாகி, இவரும் போதை பொருளை கையாண்டதாக சொல்லி அவர் அழைத்து அவருக்கு
அறிவுறுத்தி அவரை மிரட்டி அனுப்பக்கூடிய ஒரு காட்சி நடக்கிறது. இன்னொரு இடத்துல இந்த மாற்றுத்திறனாளிய விசாரணைக்கு அழைத்து சென்று அவரை கொல்லக்கூடிய இன்னொரு சம்பவம், அதிர்ச்சி சம்பவம் நடக்கிறது. தாவேகா நிர்வாகி என்பதற்காக ஒருவர் அறிவுறுத்தி அனுப்புறதும், இன்னொரு நபரை கொண்டு போய் உயிர் போகிற வரை அடித்து கொள்வதும் எந்த விதத்துல நியாயம்? இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடந்த ஆட்சி, திமுக ஆட்சியில ஒரு மரணம் நடக்கிறது, அஜித்துடைய மரணம். அப்ப மேடை போட்டு எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதி வேண்டும் என்று பேசிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் தன்னுடைய ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. ஆட்சிக்கு 50 நாள் தாங்க ஆகுது, அவருக்கு நேரம் கொடுங்க அப்படின்னு பேசினீங்களே, ஒரு உயிர் போயிருக்கு. இதுக்கு என்ன பதில்? ஆட்சி நிர்வாகம் நடத்துறதுக்கு நீங்க நேரம் கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஆனால் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு நபரை அடித்தே கொண்டிருக்கிறது, இதுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு பேசுறது, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? இதை பற்றி முதலமைச்சர் எங்கேயாவது பேசியிருக்காரா, பதிவு பண்ணியிருக்காரா? 9ஆம் தேதி கைது செய்யப்பட்ட நபர் 13ஆம் தேதி கொல்லப்படுகிறார், உடல் கொடுக்கப்படுகிறது, இப்ப வரைக்கும் போராட்டம் நடக்கிறது. ஓரிடத்திலாவது முதலமைச்சர் இதை பற்றி பேசியிருக்கிறாரானால் எங்கேயுமே இதை பற்றி முதலமைச்சர் பேசவே இல்லை. பிறகு எதிர்க்கட்சி தலைவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திரு உதயநிதி ஸ்டாலின், பிறகு மாற்று கட்சியினர், திரு சீமான் உட்பட பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, இந்த பிரச்சனையை ஊடகத்திற்கு முன்னால் கொண்டு வருகிறார்கள், கண்டனத்தை முன்வைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான், அதாவது நேற்றைய தினம் சிறை காவலர்கள் 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். ஒரு அழுத்தம் கொடுத்த பிறகு, கண்டனம் வந்த பிறகு, இனி இதை மூடி மறைக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டில் அவர்கள் மீது கைது நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்கிறது. தவறு நடந்த உடனேயே இந்த அரசு நடவடிக்கை எடுத்ததா என்றால் கிடையாது. அனைத்து அரசியல் கட்சிகளும், மனிதநேயம் உள்ள ஒவ்வொரு நபரும் சமூக வலைத்தளங்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்த பிறகுதான் இந்த அரசு பிற்போக்குத்தனமாக, அதாவது பின்னாடிதான் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது நம்புதல கவனிக்கணும். அப்ப ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் ஒரு பேச்சும், ஆட்சிக்கு வந்த பின்னால் ஒரு பேச்சும்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய தாவேகா அரசுடைய இரட்டை நிலைப்பாடு ஏமாற்றுகிற அரசாக இந்த அரசு இருக்கிறதோ என்று மக்கள் நினைப்பதன் விளைவாக இன்றைக்கு ஒரு உயிர் பறிப்போயிருக்கிறது அப்படின்ற செய்தி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு மாற்றுத்திறனாளியை அடித்தே கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை அப்படின்ற இந்த செய்தி மக்கள் மனதில் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கிறது. இதற்கு இந்த அரசு சொல்லக்கூடிய தீர்வு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கிங் செய்திகளை வழங்குவோர் அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா. உங்களுடைய பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்சில் மாற்றி புதிய நகைகளுக்கு கிராமுக்கு கூடுதல் விலை எழுப்புற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360உடன். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.